அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் களஞ்சியம் மொபைல் ஆப் வழியாக ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுவது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் களஞ்சியம் மொபைல் ஆப்பில் அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதுக்கு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரோட சர்ச் பாரில் களஞ்சியம் மொபைல் ஆப் அப்படின்னு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். நீங்கள் ஆல்ரெடி இது ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய களஞ்சியம் மொபைல் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அங்கே யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்டிருக்கும். களஞ்சியம் மொபைல் ஆப்புன்னு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இருக்கும். அந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கீழே தெரியக்கூடிய சைன்இன்னை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் பின் ஜென்ரேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பின்னை யூஸ் பண்ணி நீங்கள் சைன்இன் பண்ணிக்கலாம். ஸோ நான் பின் ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். மேலே என்ன பின் ஜென்ரேட் பண்ணோமோ அதே கீழே என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. கீழே நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹோம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கான பேஜ் அங்கே ஓப்பன் ஆயிடும். அங்கே மை ஆப்ஸுக்கு கீழே ஃபஸ்ட்டாகவே அப்டேட் ப்ரொஃபைல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் எனேபிளாக இருக்கும். அதில் செகண்டாக இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆஃபீஸில் ஒரு சில விவரங்கள் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு அங்கே ஓப்பன் ஆகும். ஃபோட்டோஸ் மேக்ஸிமம் யாருக்கும் அப்டேட் ஆகாமல் இருக்கும். அப்டேட் ஆகலைன்னா நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸில் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஸ்பவுஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவங்களுடைய நேம், ரிலேஷன்ஷிப், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இதெல்லாமே இருக்கும். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஸோ எப்படி 3ஆவது ஒருத்தருக்கு அப்டேட் பண்ணுறது அப்படின்ற பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யாருக்கு நம்ம அப்டேட் பண்ணுறோமோ அவங்களுக்கு ஜஸ்ட் வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் இப்போ நீங்கள் யாரை கிளிக் பண்ணிங்களோ அவங்களுடைய நேம், ஏஜ், அவங்க நமக்கு என்ன ரிலேஷன்ஷிப், டேட் ஆஃப் பர்த், அந்த ரிலேஷன்ஷிப் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, அவர் கவர்மெண்ட்டா நான் கவர்மெண்ட்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அங்கே டைப் கவர்மெண்ட் அண்டு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதில் அப்டேட் ஆகாமல் இருக்கும். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பென் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ அப்டேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எனேபிளாக இருக்கும். ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் 200 KB இருக்கணும். ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி அல்லது பிஎன்ஜியாக தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே ஃபோட்டோஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஃபோட்டோஸ் உங்கள் மொபைல் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை இப்போ தான் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கேமரா கிளிக் பண்ணி கூட அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி கேலரியில் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் ஃபோட்டோஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கேலரி ஓப்பன் ஆகும். ஸோ அதில் அந்த மெம்பர்ஸுக்கான சரியான ஃபோட்டோஸை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் செலக்ட் பண்ணியே இருக்கும். மேலே டிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அப்டேட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில விவரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளர்ராக இருக்கும். நம்ம அப்டேட் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நேம் அஸ் பர் ஆதார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப், டேட் ஆஃப் பர்த், ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் டேட், ஏஜ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் அப்டேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது நாம் இப்போ கரெக்ஷன் பண்ண முடியாது. ஒரு சிலர் நேமில் கரெக்ஷன்ஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போ இன்னும் எனேபிள் பண்ணலாம். அது நம்ம ஆஃபீஸில் தான் சொல்லணும். இப்போ நீங்கள் கீழே போய்ட்டு அப்டேட் கொடுத்துட்டிங்கன்னா அப்டேட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஸோ ஒரு சில விவரங்கள் அப்டேட் ஆகலை அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் போட்டிருக்க விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்ம அப்டேட் பண்ணணும். ஆல்ரெடி ஸ்டார் போட்டதில் ஒரு சில விவரங்கள் அதாவது மேண்டட்டரி ஃபீல்டெலாம் அவங்க ஒரு சிலது அப்டேட் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் நம்ம ஒரு 2 அப்டேட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா சாலுட்டேஷன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ அவங்க ஸ்பவுஸாக இருந்தாங்கன்னா அவங்க மிஸ்ஸஸ் செலக்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா என்னுடைய சன் அவர். ஸோ அதனால் அவர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அப்படின்றதில் வருவார். ஸோ அதனால் நம்ம மாஸ்டர் செலக்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் அவர் மேல். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே நம்ம அப்டேட் கொடுத்தோம்னா அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் விருப்பம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஸ்பவுஸுக்கு அப்டேட் பண்ணுறீங்கன்னா அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அதை நீங்கள் விருப்பம் இருந்தால் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் அது உங்களுடைய விருப்பம். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், ஆதார், ரேஷன் கார்டு நம்பர், மார்ஷியல் ஸ்டேட்டஸ், ஃபிசிக்கல் ஸ்டேட்டஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த்லி இன்கம், பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அடிஷ்னல் தான். இது கம்பல்சரி கிடையாது. ஸோ இந்த 2 டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம அப்டேட் பண்ணாவே போதும். நெக்ஸ்ட் அப்டேட் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ஹேஸ் பீன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் நான் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிட்டேன்.
நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒவ்வொரு மெம்பர்ஸ்க்காக நீங்கள் கிளிக் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து எத்தனை மெம்பர்ஸ் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் ஆட் ஆகிருக்கோ அந்த மெம்பருக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோஸும் நெக்ஸ்ட்டு ஒரு சில விவரங்கள் மட்டும் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரியா இருக்கும். நெக்ஸ்ட்டு கூடுதலாக ஒரு மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் மேலே தெரியக்கூடிய ஆட் மெம்பர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபோட்டோஸ் அப்டேட் பண்ணிக்கோங்க. அவர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேம் அஸ் பர் ஆதாரில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நேம் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சாலுட்டேஷன் அவர் மிஸ்ஸஸா மிஸ்டரா ஸோ டாக்டரா என்ன அவங்க பையனாக இருந்தால் மாஸ்டர் அப்படின்றது மாதிரி என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அம்மாவா அப்பாவா ஸ்பௌஸா அப்படின்றத கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. ஜெண்டர் அதை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் வந்து சப்மிட் கொடுக்கலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸும் அதுவுமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் தான். எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், பேன் நம்பர், ஆதார் நம்பர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ஸோ நீங்கள் ஃபார்ம்ஸ் ஆஃபீஸில் கொடுக்கும்பொழுது ஒரு சிலர் நீங்கள் சேர்க்காமல் இருந்திருக்கலாம். ஸோ இப்போ சேர்க்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள புதிதாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப பேக்கில் போய்க்கோங்க. செட்டிங்ஸை கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.